இந்தியால மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக 431 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 60,382 இடங்களும் 349 பிரைவேட் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 57,766 இடங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 780 மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 1,18,148 இடங்கள் என்பது இருக்கின்றது. இந்த இடங்களை பெறுவதற்காகத்தான் இந்த வருடம் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருந்தார்கள். இந்த வருஷத்தினுடைய நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் இயற்பியல் மற்றும் உயிரியல் இந்த பாடப்பிரிவுகளிலிருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள்கள் சற்று கடினமாக இருந்த காரணத்தினால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது கணிசமான அளவில் குறைந்திருக்கின்றது. இந்த வருஷத்தினுடைய நீட் தேர்வு முடிவுகளை பார்க்கின்ற பொழுது 651 மதிப்பெண்களிலிருந்து 686 மதிப்பெண்கள் வரை 73 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கடந்த வருடம் 625 மதிப்பெண்களுக்கு மேல் 50,000 மாணவர்கள் இருந்த நிலையில தற்பொழுது 502 மதிப்பெண்கள் வரை 50,000 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த வருடம் 120 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரை குறைவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகப்படியான மாணவர்களினுடைய அந்த மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் கால்நடை மருத்துவ படிப்பு. இந்த வீடியோல அந்த கால்நடை மருத்துவ படிப்பை பற்றியும் இந்த கோர்ஸை படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இந்த ஃபீல்டினுடைய எதிர்காலத்தை பற்றியும், தமிழ்நாட்டுக்குள்ள இந்த படிப்பை வழங்கக்கூடிய தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தை பற்றியும், இந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கக்கூடிய கோர்சஸ் பற்றியும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் மற்றும் அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, மேலும் கல்லூரி கட்டணம் போன்ற தகவல்களையும், இந்த கல்லூரிகள்ல எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவருக்கு கடந்த வருடம் இடம் கிடைத்திருக்கின்றது என்ற தகவல்களையும், அகில இந்திய அளவில் இந்த கோர்ஸ் படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும், எவ்வளவு இடங்கள் அகில இந்திய அளவில் இருக்கின்றது, கல்லூரி கட்டணம் மற்றும் எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு அகில இந்திய அளவில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அனைத்து தகவல்களும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வெட்டனரி சயின்ஸ், இந்த கால்நடை அறிவியல் அப்படிங்கிறது விலங்குகளினுடைய மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிப்பினை போன்ற ஒரு மருத்துவ படிப்பாகும். குறிப்பாக விலங்குகளினுடைய ஆரோக்கியம், அவைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகள், இனப்பெருக்கம், ஊட்டச்சத்து மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்களை படிக்கக்கூடிய மருத்துவத்தினுடைய ஒரு துறையாகும். இந்த துறையானது செல்லப்பிராணிகள், கால்நடைகள், கோழி மற்றும் அந்த காட்டு விலங்குகளினுடைய நலனை மேம்படுத்துவதற்காக இருக்கின்றது. அது மட்டுமில்லாம விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஜூனோட்டிக் போன்ற அந்த உயிரை குடிக்கக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பன்முகத்தன்மை கொண்ட வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இந்த கால்நடை மருத்துவ துறையானது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துறையினுடைய தேவை என்பது உலக அளவிலும் இந்திய அளவிலும் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகளாவிய கால்நடை சுகாதார சந்தையினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 2030க்குள்ள 78.8 பில்லியன் டாலரை எட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துறையினுடைய ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா 7.98% இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய கால்நடை சுகாதார சந்தையினுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது 2027க்குள்ள 1856.3 மில்லியன் டாலரை எட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், ஆண்டு வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 7.70% இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இந்தியன் அனிமல் ஹெல்த் இண்டஸ்ட்ரியினுடைய ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 கோடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜூனோட்டிக் நோய்களை தடுப்பதற்கான முதலீடுகளும் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு மதிப்புமிக்க இந்த கோர்ஸை படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு துறைகள்ல என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டனரி ஆபீசராகவும், வெட்டனரி இன்ஸ்பெக்டராகவும், வெட்டனரி ரிசர்ச்சராகவும், வெட்டனரி ப்ரொஃபசர், லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், மிலிட்டரி வெட்டனரியன், மெரைன் வெட்டனரியன் போன்ற பணி வாய்ப்புகளும், தனியார் துறைகள்ல வெட்டனரியன், வெட்டனரி சர்ஜன், அனிமல் பிரீடர், வெட்டனரி கன்சல்டன்ட், வைல்ட் லைஃப் வெட்டனரியன், கம்பேனியன் அனிமல் வெட்டனரி, இக்வைன் வெட்டனரியன், ஃபுட் அனிமல் வெட்டனரியன், வைல்ட் லைஃப் வெட்டனரியன், லேப் அனிமல் வெட்டனரியன், மிக்ஸ்டு பிராக்டிஸ் வெட்டனரியன் மற்றும் அனிமல் பேத்தாலஜிஸ்ட், வெட்டனரி பார்மகாலஜிஸ்ட், அனிமல் சோசியல் ஒர்க்கர் போன்ற எண்ணற்ற பணி வாய்ப்புகள் இந்த துறைகளில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. உலக அளவில் இந்த செல்ல பிராணிகளினுடைய அதிகரிப்பும் கால்நடை உற்பத்திகளினுடைய தேவையின் காரணமாக இந்த துறைக்கு தேவை என்பது அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கோர்ஸை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாடு
வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆசியாவிலேயே முதல் கால்நடை பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. 1876ல மெட்ராஸ் கால்நடை கல்லூரியாக தொடங்கி தமிழ்நாடு மாநில அரசினுடைய சட்டம் 42 படி 1989ஆம் ஆண்டு முதல் முழுமையான பல்கலைக்கழகமாக இந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகமானது ஐகேர் மற்றும் யுஜிசியால் அங்கீகாரம் பெற்று நாக்ல A+ என்ற தரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. NIRF ரேங்கிங்கை பொறுத்தவரையிலும் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகள்ல 12வது இடத்தையும் அந்த பல்கலைக்கழகங்களினுடைய வரிசையில 151 to 200வது இடத்தையும் பெற்றிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகமானது 700 ஏக்கர் பரப்பளவுல நவீன உள்கட்டமைப்புடன் கல்வி கட்டடங்கள், கால்நடை மருத்துவமனைகள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் இந்த அல்ட்ரா சவுண்ட், எக்கோ கார்டியோகிராபி போன்ற மேம்பட்ட கண்டறியும் கருவிகளுடன் சிறப்பான கால்நடை மருத்துவ படிப்பை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் 9 கன்ஸ்டிடியூயன்ட் கல்லூரிகளும் 12 ரிசர்ச் ஸ்டேஷன்களும் 15 ரிசர்ச் லெபார்டரிஸ்களும் 30 அவுட்ரீச் சென்டர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக 4 அண்டர் கிராஜுவேட் படிப்புகளும் 20 போஸ்ட் கிராஜுவேட் படிப்புகளும் 23 PhD புரோகிராம்களும் அதனோடு 25 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிப்புகளும் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்டிடியூயன்ட் கல்லூரிகள் எவை எவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல், வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம், வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தேனி மற்றும் திருப்பூர் போன்ற 7 கல்லூரிகள்ல பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற 5.5 வருட கால்நடை மருத்துவ படிப்பு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனோடு காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி, காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹொசூர் போன்ற 2 கல்லூரிகளும் கால்நடை சார்ந்த படிப்புகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப இடங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி கல்லூரியில் ஸ்டேட் கலந்தாய்வுக்காக 102 இடங்களும், அகில இந்திய கலந்தாய்வுக்கு வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்காக 18 இடங்களும், NRI கேட்டகரிக்கு 5 இடங்களும், ஃபாரின் நேஷனுக்காக 5 இடங்களும், PMUSPIக்காக 2 இடங்கள் என்ற அடிப்படையில் 132 மருத்துவ இடங்கள் என்பது இந்த கல்லூரியில் இருந்து கொண்டிருக்கின்றது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு இந்த 3 கல்லூரிகள்ல ஸ்டேட் கவுன்சிலிங் என்று 85 இடங்களும், அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 15 இடங்களும் என்ற அடிப்படையில் 102 மற்றும் 101 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை இந்த கல்லூரிகள்ல 80 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலியில பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி என்ற ஒரு 4 வருட படிப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 40. காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹொசூர்ல இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி என்ற படிப்பானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 40 இடங்கள் அந்த கல்லூரியிலே காணப்படுகின்றது. காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலியில பிடெக்ல டெய்ரி டெக்னாலஜி என்ற ஒரு பாடப்பிரிவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20. இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தேனவாஸ் நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வில் மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 8வது முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டுக்குள்ள படித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 31 டிசம்பர் 2025 அன்று 17 வயதிற்கு குறைவில்லாமலும் ஜெனரல், பிசி மற்றும் எம்பிசி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 21 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நீங்க பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது பாட்டனி மற்றும் ஜுவாலஜி இந்த பாடங்களை எடுத்து படித்திருக்க வேண்டும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி இந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட பாடங்கள்ல ஓசி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 70% குறைவில்லாத மதிப்பையும், பிசி, பிசிஎம் கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 65% குறைவில்லாத மதிப்பையும், எம்பிசி, டிஎன்சி பிரிவு மாணவர்கள் 60% குறைவில்லாத மதிப்பையும் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்களை பொறுத்தவரையிலும் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதற்காக விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்பது அவர்களுக்காக இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரிசர்வேஷன் என்ற அடிப்படையில் ஓபன் கேட்டகரி மாணவர்களுக்காக 31% இடங்களும், பிசி கேட்டகரிக்காக 26.5% இடங்களும், பேக்வர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் மாணவர்களுக்காக 3.5% இடங்களும், மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி கிளாஸ் மாணவர்களுக்காக 20% இடங்களும், எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்கு 15,
SCA கேட்டகரி மாணவர்களுக்கு 3 மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் மாணவருக்கு 1% இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. டிஃபரண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி மாணவர்களுக்காக பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இந்த கோர்ஸுக்காக 33 இடங்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸுக்காக 2 இடங்களும், பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்காக 2 இடங்களும், பிடெக் டெய்ரி டெக்னாலஜிக்காக 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு 3 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகளுக்காக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 1 இடமும், பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கு 1 இடமும், பிடெக் டெய்ரி டெக்னாலஜிக்கு 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் இந்த கேட்டகரியை பொறுத்தவரையிலும் பிவிஎஸ்சி கோர்ஸுக்காக 2 இடங்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 1 இடமும், பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பிடெக் டெய்ரி டெக்னாலஜிகளுக்கு தலா 1 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்குள்ள வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்காக மாணவர்கள் நீட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த செலக்ஷன் முழுக்க 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த 3 பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸை படிப்பதற்கான கட் ஆஃப் மார்க் கணக்கீடு அப்படிங்கிறது மாணவர்கள் இயற்பியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும், வேதியியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும், உயிரியலில் பெற்ற அந்த 100 மதிப்பெண்களோடு சேர்க்கின்ற பொழுது 200 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கீடு செய்யப்படுகின்றது. நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்களை 50 மதிப்பெண்களுக்கு மாற்றம் செய்து 200 மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கீடு செய்யப்படுகின்றன. இந்த வருஷத்தினுடைய நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. மாணவர்கள் 20/6/2025 5 மணிக்குள் adm.tanvas.ac.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இந்த கோர்ஸுக்கு SC, SCA மற்றும் ST பிரிவு மாணவர்களை பொறுத்தவரையிலும் 250 ரூபாயும், அதர் கம்யூனிட்டி மாணவர்கள் 500 ரூபாயும் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி போன்ற இந்த படிப்புகளுக்கு SC, ST, SCA பிரிவு மாணவர்களுக்கு 450 ரூபாயும், அதர் கம்யூனிட்டி மாணவர்களுக்கு 900 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 5.5 வருடம் படிக்கக்கூடிய பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கு முதல் வருட கல்லூரி கட்டணம் அப்படிங்கிறது 22,015 ரூபாயும், அடுத்தடுத்த வருடங்கள்ல 17,590, 26,860 மற்றும் 12,000 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. பிடெக் கோர்சஸ் பொறுத்தவரையிலும் ஒரு வருடத்திற்கு 13,695 ரூபாயாகவும், அடுத்தடுத்த வருடங்களில் 8,320, 9,270 மற்றும் 6,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடங்களில் இடம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற அந்த படிப்பை பொறுத்தவரையிலும் OC கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 196.5 வரையும், BC கேட்டகரிக்கு 195, BCM கேட்டகரிக்கு 188.5, MBC மற்றும் DNC பிரிவு மாணவர்களுக்கு 195.5 ஆகவும், SC மாணவர்களுக்கு 193, SCA மாணவர்களுக்கு 189.5, ST மாணவர்களுக்கு 89 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு கடந்த வருடம் வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்தவரையிலும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது BC கேட்டகரிக்கு 178 ஆகவும், BCM கேட்டகரிக்கு 179 ஆகவும், MBC DNC பிரிவு மாணவர்களுக்கு 182 ஆகவும், SC கேட்டகரி மாணவர்கள் 171 ஆகவும், SCA கேட்டகரி மாணவர்களுக்கு 184.5 ஆகவும் இருந்திருக்கின்றது. அதே போன்று பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கு BC கேட்டகரிக்கு 156 ஆகவும், MBC கேட்டகரிக்கு 151.5 ஆகவும், SC கேட்டகரிக்கு 119 ஆகவும், SCA கேட்டகரிக்கு 110 ஆகவும், ST கேட்டகரிக்கு 106 ஆகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பிடெக் டெய்ரி டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்தவரையிலும் BC கேட்டகரியில் 171.5 ஆகவும், MBC கேட்டகரியில் 183 ஆகவும், SC கேட்டகரியில் 169 ஆகவும், SCA கேட்டகரியில 177.5 ஆகவும் இருக்கின்றது. நீங்க கடந்த வருடம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா OC கேட்டகரியில 71வது ரேங்க்ல இருந்து 1098வது ரேங்க் வரையிலும், BC கேட்டகரியில 2வது ரேங்க்ல இருந்து 1120வது ரேங்க் வரையிலும், BCM கேட்டகரியில 69 ரேங்க்ல இருந்து 3083 ரேங்க் வரையிலும், MBC கேட்டகரியில 1வது ரேங்க்ல இருந்து 1118 ரேங்க் வரையிலும், SC கேட்டகரியில 43வது
ரேங்க்ல இருந்து 3092வது ரேங்க் வரலும், எஸ்சிஏ கேட்டகரியில 50வது ரேங்க்ல இருந்து 4310 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை 239வது ரேங்க்ல இருந்து 4337 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 15% இடங்கள் என்பது வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க 734 மருத்துவ இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடங்களை நிரப்புவதற்காகத்தான் கடந்த வருடம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 மற்றும் ஸ்டே ரவுண்ட் என்ற அடிப்படையில் கலந்தாய்வு என்பது மாணவர்கள் இந்த நீட் தேர்விலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில 9986 ரேங்க்ல இருந்து 1,06,998 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 77 மாணவர்களுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்கப்பட்டது. எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை 24,913 ரேங்க்ல இருந்து 1,43,453 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 96 மாணவர்களுக்கும், ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 23,037 ரேங்க்ல இருந்து 1,24,914 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 276 மாணவர்களுக்கும், எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 56,284 ரேங்க்ல இருந்து 2,13,977 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 105 மாணவர்களுக்கும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,29,968 ரேங்க்ல இருந்து 2,46,761 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 52 மாணவர்களுக்கும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 1,86,678 ரேங்க்ல இருந்து 4,68,375 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய 4 மாணவர்களுக்கும் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. அதே போன்று ஸ்டே வேகன்சி ரவுண்டை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 3,52,220 ரேங்க் வரையிலும், எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 6,86,555 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 5,21,358 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 6,72,382 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 8,35,586 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. அகில இந்திய அளவில் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கல்லூரி கட்டணம் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு 21,915 ரூபாயும், டிஃபரண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி மாணவர்களுக்கு 9,625 ரூபாயும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கான அந்த கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 13,915 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்காக கல்லூரி கட்டணம் அப்படிங்கிறது 13,915 மற்றும் 3,625 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, உங்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.